ஹாய்ங்க. வெட்னஸ்டே மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பாவக்காய் புளிக்குழம்பு, பொடலங்காய் பொரியலும் தேங்காய் போட்டு பண்ணலான்ட்டு நைட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் மார்னிங் வந்துட்டு சரி திடீர்னு சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் மாறிடுச்சு. பாவக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க. அப்புறம் மார்னிங் டிஃபனுக்கு வந்து தோசைக்கு மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கலக்கி வச்சுருந்தேன். சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சாச்சு. சாம்பாருக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டு புளியும் ஊற வச்சுட்டாங்க சாம்பாருக்கு. பருப்பு வேகிற டைமில் பொரியல் சைடில் வச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு பாவக்காய் அரைஞ்சிட்ருந்தேன். பாவக்காயை அரிஞ்சிட்டு அதோடய கசப்புத்தன்மை கொஞ்சம் நீங்கிறதுக்காக கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வைங்க. ஓரளவுக்கு கசப்பு வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் பொரியல் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு. இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க. நான் பருப்பு கூட காய் சேர்க்கல, தனியாக வணக்கி சேர்த்துக்கலான்ட்டு இப்போ பருப்பு மட்டும் தனியாக வேக வச்சு எடுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கல்லுப்பில் தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி கொடுத்து ஊற வச்சுருங்க. கசப்புலாம் கொஞ்சம் வெளியே வந்துடும். பாவக்காய் பொரியலுக்கு தாங்க வெங்காயம் மரிஞ்சிட்ருக்கிறேன். நான் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நல்லா வணங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, எங்கள் வீட்லேயும் அப்படி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெங்காயம் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பாவக்காயும் நல்லா வெந்து ஃப்ரை ஆகி வரும். தாளிப்புக்கு வந்து கடுகு, கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். இப்போ பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் மூடி போடாமல் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ஓப்பனில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலான்ட்டு அப்புறம் இப்போ மசாலா ஆட் பண்ணிகிட்ருக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். சாப்பாடு ஒரு சைடில் வச்சு விட்டுட்டேங்க. இப்போ சாம்பாருக்கு தாங்க பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன், தாளிக்கிறப்ப சேர்க்குறக்கு. சாம்பார் வந்துட்டு பொடலங்காய் மட்டும் போடலாம். என்கிட்ட இன்றைக்கி உருளைக்கிழங்கு இருந்துச்சு. சரி பையனுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு போட்டு பிணைஞ்சி விட்லான்ட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன் பொடலங்காய் சாம்பாரில். நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. எனக்குமே உருளைக்கிழங்கு சேர்த்தா பிடிக்கும், அதனால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிப்பேன் நான் சாம்பார் தாளிக்கிறதுக்கு. அது டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்குங்க. பூண்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. வெறும் சாம்பார் தூள் மட்டும் சேர்க்காம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. பெருங்காயத்தூள் அப்புறம் உப்பு போட்டு மசாலா கலக்கி கொடுத்துட்டேங்க. இப்போ காயும் உள்ளே சேர்த்து மசாலாவோட நல்லா பிரட்டிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மசாலாவோட. சைடில் பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியல் வெந்துட்டுருக்குது. பாவக்காய் வந்து மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு மசாலா போட்டதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேங்க. கொஞ்சம் அந்த சுருண்டு வர ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாரில் வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேங்க. பருப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி பருப்போட காய் வந்து ஒரு 10 நிமிஷம் கொதித்து வெந்து வரணும். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்ட்டு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் பருப்போடு வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். புளி எங்கள் வீட்டில் கம்மியாக தான் எடுத்துப்பாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு துளி சர்க்கரை போட்டு சாம்பார் ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸு, பாவக்காய் பொரியல், பொடலங்காய் சாம்பார், கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.